1932ல ஒரு நாடு அதிகாரப்பூர்வமான போரை வந்து அறிவிக்கிறாங்க. இந்த போரோட எதிரி யார் தெரியுமா? மனிதர்கள் கிடையாது, பறவைகள். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? டே 12 கதை கேட்க ரெடியாடா பசங்களா? 1932 காலகட்டத்தில் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்படுது. இந்த வறட்சி காரணமா 20,000க்கும் மேற்பட்ட ஈமு பறவைகள் விவசாய நிலங்களுக்கு டிராவல் பண்ணி வருது. ஏன்னா அந்த பறவைகளுக்கு சாப்பாடுலாம் கிடைக்காது பார்த்தீங்களா. விவசாய நிலங்களுக்கு வந்து அங்க இருக்கிற கோதுமையை வந்து சாப்பிட்டு ஒட்டுமொத்த விவசாய நிலத்தையும் வந்து நாசம் பண்ணிடுது. இதனால அந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்ட்டு கேட்கிறாங்க. கவர்மெண்ட்டும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா ஒரு என்டையர் மிலிட்ரி பேஸையே வந்து ஈமுக்கு எதிராக இறக்குறாங்க. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஈமு பறவைகளை பார்த்தா வந்து சுட்டு கொல்லணும். இது கேட்கறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கும், அசால்ட்டா கொண்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளோ பெரிய மிலிட்ரி பேஸ் இறக்கியும் ஆயிரக்கணக்கான புல்லட்டை வந்து ஃபயர் பண்றாங்க. ஈமு வந்து கூட்டமா இல்லாம செதறி செதறி ஓட ஆரம்பிக்குது. தொடர்ந்து 2 நாளா ஃபயர் பண்ணிட்டே இருக்காங்க. ஈமுவோட கவுண்ட்ல வந்து பெருசா எந்த சேஞ்சும் இல்லை, அதே போல தான் இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளானை அப்படியே டிராப் பண்றாங்க. ஒரு மிலிட்ரி பேஸ் ஒரு பறவைக்கு எதிராக சண்டை செஞ்சு தோத்து போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரேர் இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. நீங்க இந்த ஒரு கிரேசி இன்சிடென்ட்டை பத்தி என்ன நினைக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.